தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினை ரூபாய் 9.75 கோடிக்கு சென்னை அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.75 கோடி ரூபாய்க்கு சென்னை அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. இதன் மூலம் சிஎஸ்கேவில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் வந்திருக்கிறார். ரவிச்சந்திரன் அஸ்வின் கடந்த 2009 ஆண்டு முதல் 2015 வரை சிஎஸ்கேக்காக விளையாடினார். அந்த காலகட்டத்தில் 97 போட்டிகளில் சிஎஸ்கேக்காக விளையாடினார். அதில் 90 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். மொத்தமாக ஐபிஎல் தொடரில் 180 விக்கெட்டுகளை அவர் எடுத்திருக்கிறார். ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ரைசிங் பூனே, சூப்பர் ஜெயின்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளுக்காகவும் அஸ்வின் விளையாடி இருக்கிறார். 18வது சீசன் ஏலத்திற்கு முன்பு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவரை வெளியேற்றியது. இதனிடையே அண்மையில் பேட்டியளித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட விரும்புவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.75 கோடி ரூபாய்க்கு சென்னை அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. அஸ்வினை வாங்கியதற்கு இந்த காரணம் மட்டுமில்லை. கடந்த டிஎன்பிஎல் சீசனில் சென்னை சேப்பாக்கத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிறப்பாக பந்து வீசியது மட்டுமல்லாமல் அதிரடியாகவும் பேட்டிங் செய்து விளையாடி அசத்தினார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதிரடியாக பேட்டிங் செய்வது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்படிப்பட்ட சேப்பாக்கம் மைதானத்தில் அஸ்வின் அதிரடியாக விளையாடி இருப்பதால் அஸ்வினை வாங்கினால் பந்து வீச்சில் மட்டுமின்றி பேட்டிங்கிலும் அவரை மிடில் வரிசையில் பயன்படுத்தலாம் என்பதால் அஸ்வினை 9.75 கோடி ரூபாய்க்கு சென்னை அணி ஏலத்தில் எடுத்திருக்கலாம் என்றே கூறலாம். ஐபிஎல் மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஸ்வினை மீண்டும் வாங்கியதால் சிஎஸ்கே ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி அன்வர்.